ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, எந்த ஒரு பொருளுமே, எந்த விட்டமினுமே, எந்த மினரல் எனிதிங் இட் மேபி நம்ம இன்டேக் பண்ணாதான் நமக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும். ஓகேங்களா? எப்படி இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, நேராக சமையல் கட்டுக்கு போங்க. அஞ்சரை பெட்டி இருக்கும், அதில் வெந்தயம் இருக்கும், கடுகு இருக்கும், சீரகம் இருக்கும், மிளகு இருக்கும், மிளகா இருக்கும், இந்த மாதிரி பல ஐட்டம்ஸ் எல்லாம் விட்டுருப்போம். லவங்கம் போட்டிருப்போம், எல்லாம் வச்சுருப்போம். இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். வெந்தயம், மிளகு, சீரகம் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அதை எடுத்துக்கணும். அது கூட கருவேப்பிலையும் போடணும். அப்புறமா அதை அரைக்கலாம், இல்லைன்னா கொதிக்க வச்சு குடிக்கிறது ஓகே. அதை அரைச்சிட்டு அதை காய வச்சு எண்ணெயில் போட்டு அதை கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை ஆற வச்சு ஃபில்டர் பண்ணி தடவுங்க. முடி கரு 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 கருன்னு வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் வளராது. நீங்கள் அப்படிலாம் ட்ரை பண்ணி வேஸ்ட்டு. எந்த ஒரு பொருளுமே இன்டேக் பண்ணாதான் நம்மளுடைய பாடி அப்சர்வ் பண்ணும். சும்மா நம்ம வெளியில் தடவுறதுனால எந்த யூஸும் இல்லை, எந்த பயனும் இல்லை. நம்ம சொல்லிக்கலாம், இது தடவைனா முடி வளர்ந்துரும்னு நம்ம வீடியோ போட்டுக்கலாம். ரெண்டாவது, அரிசி மாவு. இந்த அரிசி மாவு என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ இந்த கொழுக்கட்டை பண்ணுறது கடையில் விற்கிறாங்களே அந்த அரிசி மாவுங்க. அது ஒரு ஸ்பூன் 1/2 டம்ளர் தண்ணியில் கலந்து அடுப்பில் வச்சு கிண்டுனா கூழ் மாதிரி வருது. அதை தடவி அதை ஊற வச்சு 10 நிமிஷத்தில் குளிச்சிட்டா நம்ம இந்த மாதிரி காட்டன் கிளாத்துக்கெல்லாம் கஞ்சி போட்டு எப்படி மொடன்னு இருக்கும், அதுமாரி மொடன்னு ஆகிடும் ஹேரெல்லாம். உடனே அதை வீடியோ பண்ணி முடி பாருங்கள் எவ்வளோ அடர்த்தி ஆயிடுச்சு. ரெகுலராக இது பண்ண அடர்த்தி, ரெகுலராக வாங்கினா முடியெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணாதீங்க. கருவேப்பிலை டெய்லி இன்டேக் எடுத்துக்குங்க. அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஒரு பிடி கருவேப்பிலையை அரைச்சி மோரில் கலந்து குடிச்சிக்கலாம். கருவேப்பிலை இன்டேக் எடுத்துக்கலாம். ஆனால் கருவேப்பிலை வடை தட்டி எண்ணெயில் காய வச்சு நீங்கள் எத்தனை தான் ஒரு 2 லிட்டர் எண்ணெய் டெய்லி தலைக்கு வச்சாலும் சரி, அதில் உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறதில்ல. இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்குங்க. டைம் வேஸ்ட் பண்ணி வேணாம். என்ன தேவையோ அதை இன்டேக் பண்ணுங்கள். டெய்லி 4 பாதாம் சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை இன்டேக் எடுத்துக்குங்க. இவ்வளோ தான் பண்ண முடியும். கேரட் ஜூஸு எடுத்துட்டா முடி வளருமான்னு எனக்கு தெரியாது, கண் பார்வை ஷார்ப்பாகும் சொல்கிறாங்க, விட்டமின் ஏ இருக்கிறதுனால. கேரட் ஜூஸ் எடுத்துக்குங்க. இதெல்லாம் நம்மளே செஞ்சு சாப்பிடக்கூடிய பொருட்கள், வீட்டில் நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால் எது முடியுமோ அது பண்ணுங்கள். எது நல்லா இருக்கணுமோ அது நல்லாயிருக்கும். தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு என்னமோ அதில் பெனிஃபிட் இருக்கா மாதிரி தெரியலை. எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொன்னேன். வணக்கம்.